الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة ரவாஹ் முஸ்லீம் ஃபி ஸஹீஹி ஹவுகமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொற்ப கால வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் நிரந்தரமான ஒரு இடமில்லை, ஒரு காலம், ஒரு நாள் அனைவரும் மரணிக்க இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொற்ப காலத்துக்காக வேண்டி உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் நாங்கள் என்ன அமல் செய்கிறோமோ அதற்குரிய கூலி அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கிறான். இப்போ இந்த உலகம் தாருல் அமால், அமல்களுடைய உலகம். இங்கே தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, வணக்க வழிபாடுகள் எல்லாமே இந்த உலகத்தில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் செய்கிறதுக்குரிய அந்த என்ன அமல்களை நாங்கள் செய்கிறோமோ அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய பிரயோஜனம், அதனுடைய கூலி மறு உலகம், மறுமையில் நாங்கள் அதை கண்டு கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்துக்கு தாருல் அமால், அமல்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லப்படும். மறு உலகம் தாருல் ஜஸா, அது கூலிகளுடைய உலகம். இங்கே அமல் மட்டும்தான், அமல்களுக்குரிய கூலி அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கறதில்லை. மறு உலகம் அது கூலிகளுக்குரிய உலகம், அங்கே அமல் கிடையாது. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டார்னு சொன்னால் அங்கே தொழுவ அவருக்கு தேவையில்லை, நோம்பு கடமை இல்லை, ஜக்காத் கடமை இல்லை, ஹஜ்ஜி கடமை இல்லை. அப்போ உலகத்தில் எந்த அளவுக்கு அவர் அமல் செஞ்சிருந்தாரோ அதற்குரிய கூலியை அவர் மறுமையில் கண்டு கொள்வார். சொர்க்கத்தில் அதுக்கேற்ற கூலிகள், அதற்கேற்ற வெகுமதிகள் தான் அங்கே அவருக்கு கிடைக்கும். அப்போ இந்த உலக வாழ்க்கை முடிகிறதோட நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலும் முடிஞ்சிடும். ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்குது, இந்த உலக வாழ்க்கை முடிகிறதோடு அது முடிவடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை சுவர்க்கத்திலையும் வச்சிருக்கிறான். அந்த இபாதத் உலகத்திலையும் சுன்னத்தாக இருக்கிறது. இதே போல மறுமையிலையும் அல்லாஹ் அந்த அமலை ஒரு முக்கியமான இபாதத்தாக அமைச்சு வச்சிருக்கிறான். அதுக்குத்தான் நிக்காஹ் என்று சொல்லப்படும். உலகத்தில் நிக்காஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, ஏண்ட வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நிக்காஹ் என்பது நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத், ஒரு இபாதத். உலகத்தில் இந்த இபாதத் இருக்கிறது போல நாளைக்கு மறுமையுடைய நாள் சுவர்க்கத்துக்கு ஒரு அடியான் சென்றுட்டார்னு சொன்னால் அங்கேயும் அவருக்கு இந்த இபாதத் இருக்கும். நாம் சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைஞ்சதுக்கு பின்னால் அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைப்போம் அல்லாஹ் சொல்றான். அப்போ உலகம், மறுமையுடைய வாழ்க்கை, இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இபாதத் என்று சொன்னால் அது இந்த நிக்காஹ் தான். நிக்காஹ்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதியுடைய ஹதீஸ் வருது, அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், 4 விடயங்கள் இருக்குது, இது ரசூல்மார்களுடைய சுன்னத்துன்னு சொன்னார். உலகத்துக்கு எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அனைவருடைய பிரதானமான 4 சுன்னத் இருக்குது. முதலாவது என்ன சொன்னாங்க? அந்நிகாஹ், திருமணம்ன்றது எல்லா நபிமார்களுடைய வழிமுறை. எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே வானத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாலும் கடைசி காலத்தில் மறுமை நாளுடைய உலக அழிவுடைய பெரும் அடையாளங்கள்ல 2வது அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வாரது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, அதற்கு பின்னாலேயும் திருமணம் முடிப்பார்கள், குழந்தைகளை பெறுவார்கள், அதற்கு பின்னால் அவர்களுடைய மரணம் ஏற்படும். ஆக எல்லா நபிமார்களுடைய முக்கியமான ஒரு சுன்னத்து தான் இந்த நிக்காஹ். 2வது சொன்னாங்க சிவாக், மிஸ்வாக் செய்கிறது. 3வது தஅத்துர், வாசனை திரவியங்கள் பூசுறது. 4வது அல் ஹின்னா, தலைக்கு மருதாணி போடுறது. இது நபிமார்களுடைய சுன்னத்.
ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணத்தை செய்தும் காட்டியிருக்கிறாங்க. எப்படி வாழணும் என்ற முறையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஒருவருடைய திருமண வாழ்க்கை சரியாக அமைஞ்சிருச்சு என்று சொன்னார். இஸ்லாம் காட்டித்தார பிரகாரம் இமாம் நஃசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தங்களுடைய கிதாபில் கிதாபு இஷ்ரத்தின் நிகாஹ், நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க என்ற தலைப்புல பெரும் ஒரு பாடத்தை கொண்டு வந்து பேசுகிறாங்க. அப்ப இஸ்லாம் சொன்ன பிரகாரம் கணவன் மனைவி இருவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறையை இஸ்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வேற எந்த வழிமுறை எந்த மார்க்கமும் இந்த நிக்காஹுடைய விஷயத்தை சொல்லலை. இந்த இடத்துல நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த மனைவிகளை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும். ஆகவே ஒவ்வொருவரும் நாங்கள் திருமணம் முடிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி அமையணும், எப்படி அமைஞ்சா சுவர்க்கமாக மாறும், எப்படி அமைஞ்சா நரகமாக மாறும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்குது. இன்றைக்கு இஸ்லாம் சொன்ன அதே விஷயத்தை தான் உளவியல் சைக்காலஜியும் இதைத்தான் பேசுது. இந்த விடயங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லாமல் போனதால இன்றைக்கு பெரும் பெரும் பிரச்சனைகள் இருவரும் மாட்டிக்கொள்றாங்க. இன்றைக்கு காதி கோட், ஒவ்வொரு காதி கோட்டில் பார்த்தாலும் ஒவ்வொரு ரிப்போர்ட் அடிப்படையில் 2025 ரிப்போர்ட் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் 500 to 600 தலாக் கேஸ் வருது. 500 to 600 பேர். அதுவும் யாருன்னு சொன்னால் திருமணம் முடிச்சு 1 மாதம் தான், முடிச்சு 2 வாரம் தான், 10 நாள் தான். 2 பேருக்கும் மத்தியில் அன்னைக்கு செட் ஆகுதில்லை. கடைசியில் 2 பேரும் பிரிவோம்னு சொல்லி காதி கோட்டில் நிற்கிறாங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை இல்லை. சிலர் நினைக்கலாம் என்ன, உடல் ரீதியான சுகம்தான் நிக்காஹ் என்று சிலர் நினைச்சு கொண்டிருக்கலாம். உடல் ரீதியான சுகம் நிக்காஹ் அல்ல, அது பார்ட் ஆஃப் நிக்காஹ், நிக்காஹுடைய ஒரு பகுதி தான். அது முழுமையான திருமண வாழ்க்கை அது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இதுதான் கல்யாணம், இதுதான் திருமணம் என்று நினைச்சு அந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுறோம். அது ஒரு கிழமை 2 கிழமை போனோட இவருக்கு அது பலவீரும். அதுக்கு பின்னால் யோசிக்கிறாரு, இதுதானே நிக்கா, இதுதானே திருமணம், இதுக்கு பின்னால் சேர்ந்து வாழ தேவையில்லைன்னு சொல்லி கடைசியில் 2 பேரும் பிரிகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். வறுமையானவர்களே, நிக்காஹ்ன்றது சும்மா வார்த்தையில் சொல்லக்கூடிய விடயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க. தபரானியுடைய ரிவாயத் வருது, இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு மனிதர் திருமணம் முடிச்சிட்டார்னு சொன்னால் ஃபக்கத் இஸ்தக்மல நிஸ்வுத்தீன், மார்க்கத்துடைய அரைவாசி பூர்த்தி ஆகிருச்சுன்னா. ஒருத்தர் திருமணம் முடிக்க போக்குள்ள தான் அவருடைய வாழ்க்கையில் அரைவாசி பூர்த்தி ஆகுது. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, வரக்கூடிய அரைவாசியில் அல்லாஹ்வை இவர் பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவான். உலகத்தில் நடக்கக்கூடிய முழு உலகத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை எடுத்துக்கொண்டால் 4 நோக்கத்துக்காகத்தான் நடக்குது. நீங்கள் எப்படியாப்பட்ட திருமணத்தை நீங்கள் பார்த்தாலும் அதனோட முடிவை பார்த்தா இந்த 4 ஒன்று தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். முதலாவது நபி அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, உலகத்தில் இப்ப அதிகமாக நிக்காஹ் எந்த விஷயத்துல நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது சொன்னாங்க லிமாலிஹா, பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி நடக்குது. பெண் நல்ல சொத்து மதிப்பு, நல்ல சொத்துக்கள், பணம் இருக்குது. இவர் பார்க்கிறாரு, இந்த பெண்ணை முடிச்சா வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம், வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம், இவள்கிட்ட நல்ல சொத்து இருக்குது, திருமணம் முடிச்சா ஒரே பொம்பளை புள்ள தான், ஷுவரா ஏன பேருக்கு சொத்து மாறிடும் என்ற நீயத்தில் திருமணம் நடக்குது உலகத்தில். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஸபிஹா, ஸ்டேட்டஸ், அவர் சமூகத்தில் என்னது பெரும் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர பேரை கேட்டால் யாருமே தெரியான்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு, பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சா நாங்களும் கௌரவமாக வாழலாம். இவர் நினைக்கிறார் என்ன, அந்த அடிப்படையில் நாங்கள் முடிப்போம். அப்போ ஒரு பெண் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை வைத்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். இது இரண்டாவது நோக்கம்.
மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லி ஜமாலிஹா, அழகுக்காக வேண்டி திருமணம் நடக்குது. பெண்ணுடைய அழகை மட்டும் பார்த்து திருமணம் நடக்குது. அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, குடும்ப பின்னணி என்னன்னு தெரியாது. பொண்ணு பார்த்தா அழகாக பசுந்தாக இருக்கிறார், இவளை திருமணம் முடிச்சா நாங்க சந்தோஷமாக வாழலாம் என்ற நினைப்புல அழக முன் வச்சு திருமணம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த மூணுமே ஃபெயிலியர்னாங்க. இந்த மூணு நோக்கமும் ஃபெயிலியர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த அழக மாத்திரம், குலப்பெருமையை மாத்திரம், அந்தஸ்து சொத்துக்களை மாத்திரம் பார்த்து ஒருத்தர் திருமணம் முடிக்க போக்குல அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடும். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஇஸ்ஸிஹா, ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு, அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை பார்த்து அந்த பெண்ணை முடிச்சா நானும் உலகத்தில் சந்தோஷமாக கண்ணியமாக வாழுவேன் என்ற நோக்கத்தில் திருமணம் முடிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா ஸுல்லா, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கேவலத்தை மட்டும்தான் அதிகரிப்பான், சந்தோஷம் இருக்காது, கேவலம் உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க குலப்பெருமையை பார்த்து திருமணம் முடிக்கிறாரே, இதன் மூலமாக இழிவு தான் அதிகரிக்கும். மூணாவது நபி அவங்க சொன்னாங்க சொத்துக்களை பார்த்து திருமணம் முடிக்கிறாரு, சொத்துக்களை பார்த்து திருமணம் முடிச்சா இவருடைய வாழ்க்கை வறுமையுள்ளதாக மாறிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க யாரு ஒருவர் தீனை பார்த்து முடிக்கிறாரோ, மார்க்கம் உள்ள பெண்ணை, மார்க்கத்தை முன்வைத்து யார் திருமணம் முடிக்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபதுஃபர் பிஸாத்தித்தீன், திருமணம் முடிக்க போக்குல தீனத்தான் நாங்க முன்வைக்கணும், மார்க்கத்தை தான் நாங்க முன்வைக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். மற்ற மூணும் ஃபெயிலியர். நபி அவங்க சொன்னாங்க நாலாவது நோக்கம் தீனுக்காக வேண்டி நடக்குது. ஏன் நபி அவங்க நாலாவதாக இதை சொன்னாங்கன்னா இந்த நோக்கத்துக்காக உலகத்தில் திருமணம் மிக குறைவாகத்தான் நடக்குது. அப்ப மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் உள்ள பெண்ணிடத்தில் தான் கணவனை மதிக்கிற தன்மை இருக்கும். கணவனுக்கு எப்படி கட்டுப்படணும், குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது என்பதை அவள் தான் விளங்கி இருப்பாள். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். சிலர் நினைக்கலாம் அப்போ ஒரு பெண்ணை மார்க்கமும் இருக்குது அழகும் இருக்குது முடிக்க கூடாதா? இது தாராளமாக முடிக்கலாம். ஒரு பெண்ணிட்ட மார்க்கம் தாராளமாக இருக்குது, தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கிறாள், அதோட பணமும் இருக்குதா, தாராளமாக முடிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை முடிச்சு காட்டினார். மக்காவுல மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, அதே போல மார்க்கமும் இருந்தது, கணவனுக்கு முழுமையாக வழிபட்ட பெண்ணாக ஹதீஜா நாயகி இருந்தார். இதே போல ஒரு பெண்ணிட்ட தீனும் இருக்குது அழகும் இருக்குது, ஆயிஷா நாயகியை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு காட்டினாங்க. இப்படி அமைஞ்சாலும் வாழ்க்கை சிறந்ததாக மாறும். சிலர்கிட்ட மார்க்கமும் இருக்குது, இதே போல குடும்ப ஸ்டேட்டஸ் என்ன ஊர்ல நல்ல கண்ணியமாக வாழக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் இதுவும் பிரச்சனை இல்லை. மாஷா அல்லாஹ் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அவர்கள் குறைஷி பெண்கள்ல உயர் குலத்தை சேர்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு காட்டினாங்க. என்ன இருந்தாலும் தீன் கட்டாயம் இருக்கணும். பணத்தை மட்டும் பார்க்க கூடாது, அழக மட்டும் பார்க்க கூடாது, அதோட தீன் இருக்குதா மாஷா அல்லாஹ் வாழ்க்கை சிறந்ததாக ஆகிரும். ஆக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலகத்தில் வாழணும்ன்ற முறையை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தது மட்டுமல்லாமல் தன்னை மனைவியோட ஜோக் அடிச்சிருக்கிறார். நபி அவங்க ஜோக் அடித்து பேசியிருக்கிறாங்க. வீட்டு வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. வீட்டு வேலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து மனைவிகளோட செஞ்சிருக்கிறாங்க. ஹயாத்து ஸஹாபாவுல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் கூட ஓடி இருக்கிறாங்க மனைவியோட. வாங்க நாங்கள் ரேஸ் ஓடுவோம். எந்த அளவுக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு சொல்லணும்னா மனைவியை நாங்கள் திருமணம் முடிக்க போக்குல நிறைய பேர் நினைக்கிறது என்னது, ஆண் ஆதிக்கம்ன்றது உலகத்தில் உருவாகிருச்சு. நான் ஆண், எனக்கு கீழே தான் என் மனைவி இருக்கணும், அடிமையாகத்தான் இருக்கணும், எப்ப பார்த்தாலும் அவ கிச்சன்ல தான் இருக்கணும், நான் சொல்ற நேரத்தில் வரணும், சொல்ற நேரத்தில் போகணும். இந்த நியத்தில் திருமணம் முடிச்சா வாழ்க்கையில நிம்மதி எதிர்பார்க்க இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட ஃப்ரெண்ட்லியா தான் பழகி இருக்கிறாங்க. ஒரு நண்பனோட நாங்க எப்படி பழகுவோமோ இது போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளோட பழகி இருக்கிறாங்க.
இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்கள் இல்லாம போனதுனால தான் திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள்லயே காது கோர்ட்ல வந்து நிக்குது தலாக்குடைய கேஸ். காரணம் என்னன்னா, ரெண்டு பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்கிறார் இல்ல. மனைவியுடைய ஃபீலிங்ஸை முதலாவதாக கணவன் மதிக்கணும், மனைவியுடைய உணர்வுகளை மதிக்கணும். சில கேஸ் வருது, அந்த மனைவி சொல்றா இவரோட எனக்கு வாழ இயலாது, ஏன்னு சொன்னால் நான் ஒரு விடயத்தை விரும்புவேன், ஆனால் அதுக்கு அவரு அனுமதி கொடுக்க மாட்டாரு. நல்ல விளைக்கணும். எங்களுக்கும் ஆசைகள் இருக்குது போல மனைவிகள்கிட்டையும் ஆசைகள் இருக்குது. நாங்க நீ இந்த உடுப்பை தான் போடணும், இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும் என்று நாங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுங்க, உங்களுக்கு எது சாப்பிட விருப்பமோ அதை கேளுங்க. மனைவி விரும்புவதை நாங்கள் செய்து கொடுக்கணும். மனைவியுடைய ஃபீலிங்ஸை, மனைவியுடைய உணர்வுகளை உண்மையாக விளங்கக்கூடியவன் தான் உண்மையான கணவனாக இருக்கணும். இன்றைக்கு இந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் போனதுனால இவர் சொல்றாரு, என்ன நான் சொல்ற உடுப்பை தான் நீ போடணும், நான் சொல்றதை தான் நீ செய்யணும். இதனால வெறுப்பு உண்டாகுது, வெறுப்பு உண்டாகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏன் நாங்கள் திருமணம் முடித்து வைக்கிறோம், லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலே நீங்கள் அமைதி பெறுவதற்காக. மனைவியிடத்தில் இஸ்லாம் ஹலாலாக ஆக்குது மனைவியை மட்டும்தான். அந்நிய பெண்களை பார்க்கறத கூட இஸ்லாம் ஹராம்னு சொல்லுது, பார்க்கறது கூடாது. ஆனால் மனைவியிடத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, இஸ்லாம் ஹலாலாக்குது. அப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ஒதுங்கக்கூடிய இடம் உங்களுடைய மனைவி. நீங்க கஷ்டத்தோட வீட்டுக்கு போறீங்க, சிரமத்தோட போறீங்க, ஆபீஸ்ல பிரச்சனை, பாஸ் கண்டமார் ஏசிட்டாரு, வீட்டுக்கு போறீங்க, உங்களுடைய நிலையை மனைவி அறிந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன நிம்மதி இருக்குதே, உலகத்தில் கிடைத்த சுவர்க்க வாழ்க்கைன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்றான். இன்றைக்கு இது இல்லாமல் ஆகுது. இன்றைக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இன்றைக்கு நான் இப்போ சொல்ல வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாயிண்டாஸர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோட் பண்ணிக்கோங்க, அல்லது உள்ளத்தில் பதிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக மாறணுமா, இந்த விஷயங்களை நாங்கள் தான் முதலாவதாக எடுத்து நடக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேரிடத்திலும் இந்த தன்மை இருக்கணும், அதிகமாக இருக்கணும் கணவன்மார்கள்தான். இதை சொல்லிக்கொண்டே என்ற குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது என்ன, அன்பு இருக்கணும் ரெண்டு பேர்கிட்ட. இருவரும் அன்பை இருவரும் அன்பை பொழிந்து கொள்ளணும். கணவன் மனைவியின் மீது அன்பு வைக்கணும், மனைவி கணவனின் மீது அன்பு வைக்கணும். அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கொடுக்கக்கூடிய அன்புக்கு மவத்தத் என்று சொல்லப்படும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பு வேற, ஒரு குழந்தை தன்னுடைய வாப்பாக்கு காட்டுற அன்பு வேற. இதைவிட அலாதியான அன்பு தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் கொடுக்கிற அன்பு. இதுக்கு மவத்தத்தின் அரபுல சொல்லுவாங்க. இந்த அன்பு இருக்குதே, வேற யார்கிட்டையும் இந்த அன்பு எதிர்பார்க்கலாம். கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி எதிர்பார்ப்பா, என கணவன் இன்னும் வரலே, இவர் ஆபீஸ்ல இருப்பாரு, எப்ப இருந்தாலும் மனைவியுடைய எண்ணமாகவே இருக்கும். என மனைவி என்ன செய்யறாளோ தெரியாது, அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாரு, அடிக்கடி கால் பண்ணுவாரு, அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு அன்பை அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் போடுறான். இந்த அன்பை நாங்க எங்களுக்குள்ளால் அதிகரிக்கணும். இரண்டாவது தஃபாஹும். தஃபாஹும் சொன்னால் புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்ட். எமக்கு சில தேவைகள் இருக்கும், சில தேவைகள் மனைவி மூலமாகத்தான் நாங்கள் நிறைவேற்றணும். ஆனால் மனைவிக்கு அந்த நேரத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது மென்சஸ் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த நேரத்தில் இவர் விளங்கி கொள்றாரு, என் மனைவிக்கு இந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது, பொறுமையாக போறாரு. மறுமுனையில் மனைவி இருக்கிறா, கணவன்கிட்ட ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றணும். ஆனால் இப்போ நிறைய இடத்துல நடக்குது அப்படித்தான். வீட்டில் ஆஃபீஸ் வரக்குள்ள கோல் வரும், இப்படித்தான் வீட்டில் வெங்காயம் முடிஞ்சு தக்காளி முடிச்சு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இவர் ப்ரெஷர் தாங்க இல்லாமல் பல யோசனையில் மறந்துட்டு வருவார். வீட்டுக்கு வரப்போக்கில் கையில் பார்த்தா வெங்காயம் பேக்கை காணும். உண்மையான மார்க்கம் உள்ள மனைவியாக இருந்தால் கணவனுடைய நிலையை விளங்கி கொள்வாள். என்ன இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அத்தான் மறந்துட்டு வந்திருப்பாரு, அதை பற்றி கேட்க மாட்டா. பிறகு அவர் கூலானதுக்கு பின்னால மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதே மார்க்கம் இல்லையா? வீட்டுக்கு வரப்போக்குள்ளே இத்தான் உங்களுக்கு நான் சொல்றது, எத்தனை தடவை சொன்னாலும் இதை நீங்க மறந்துட்டு வாரீங்க, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு விளங்குது இல்லை. இப்ப பிரச்சனை பெருசாகும், கடைசியில தலாக்ல போயிட்டு முடியுது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். மூணாவது விட்டு கொடுப்பு இருக்கணும்.
விட்டு கொடுப்பு இருக்கணும். ஒருவர் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்காக வேண்டி விட்டு கொடுக்கணும். இந்த தன்மை இருக்கணும். இல்ல இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கிட்ட வா, நீ எனக்கிட்ட வா, நான் உனக்கிட்ட வாரதா, இப்படி வந்துச்சுன்னா வாழ்க்கை பிரச்சனை ஆகிரும். கணவன் மனைவி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். மனைவிக்கு ஏதாவது தேவைன்னா கணவன் மனைவி கிட்ட போகணும், மனைவி கணவன்கிட்ட வரணும். இந்த இடத்துல முக்கியமாகத்தான் ஈகோன்றது அறவே இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஈகோ, ஒரு பொறாமை, நாத்த ஒரே அவள்கிட்ட போகணுமா, அவளுக்கு வர தெரியாதா, கூப்பிட்டா நாத்த ஒரே போகணுமா, இப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. இது இல்லற வாழ்க்கையை பாதிச்சிடும். அடுத்து மிக முக்கியமானது தான் மன்னிப்பு கேட்கிற தன்மை இருக்கணும். மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். கணவன் ஏதாவது அவசரத்தில் ஒரு வார்த்தையை பேசிட்டாரு, மனைவி கவலை ஆயிட்டாலா, இவர் கிட்ட போயிட்டு மன்னிச்சுக்கோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லணும். இன்னைக்கு ஈகோ பார்க்க கூடாது. இன்றைக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறனால தான் பிரச்சனை முத்துது. இதே போல நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட 15-16 விடயங்கள் இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தணும், இதே போல மரியாதை கொடுக்கணும். மனைவிக்கு நாங்கள் மரியாதையை கொடுக்கணும், அவர்கள் மரியாதை எதிர்பார்ப்பார்கள். இதே போல அவர்கள் எது செய்தாலும் நாங்கள் பாராட்டணும். ஒரு டீ ஊற்றி கொடுத்தாலும் டேஸ்டாக இருக்குதே, நல்லா இருக்குதே, ஏதாவது ஒரு பருப்பு கறி ஆக்கினாலும் நல்லா இருக்குதேன்னு புகழணும். பெண்கள் இதை எதிர்பார்ப்பார்கள், பெண்களுடைய சைக்காலஜி இது. அடுத்தது, எங்களுக்கு மத்தியில் நடக்கிற விஷயத்தை வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. தங்களுக்கு மத்தியில் நடக்கிற அந்த குறைகளை வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா மனைவி இப்படித்தான், வீட்டுக்கு போனாலே ஒரே கத்துறது தான், மனைவி சூழா வீட்டுக்கு வந்தாலே கணவன் இதே மாதிரி தான். இப்படி நடக்க போக்குள்ள பிரச்சனைகள் முத்திரும். அடுத்து மிக முக்கியமான விஷயம்தான் அவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடக்கணும். அவர்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய உணர்வுகளின் மூலமாக எமக்கு அதை புரிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அடிக்கடி நாங்கள் கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, தகாதோ உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள்னா, நீங்க 2 பேரும் கிஃப்ட்களை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவான். ஏதாவது ஒரு கிஃப்ட், பெண்களோட சைக்காலஜியை பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக விரும்புறது இந்த ரோஸும் சாக்லேட்டும் தான். நாங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் போயிட்டு கொடுக்கலாம். அன்பு அதிகரிக்கக்கூடிய காரணம் சைக்காலஜி இதை தெளிவாக சொல்லுது. அடுத்து மிக முக்கியமான விஷயம்தான் கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக வேண்டி கணவனும் துஆ செய்து கொள்ளணும். துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்ற மனைவி என்னையோட கடைசி வரைக்கும் இருக்கணும், அன்பை அதிகரித்து தான். மனைவி துஆ செய்யணும். எந்த அளவுக்குண்டா தஹஜ்ஜுத் 2 பேரும் சேர்ந்து தொழுவணும். தஹஜ்ஜுத் தொழுவணும். புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் கணவன் எழும்புறாரு, மனைவி தூங்குறா. இந்த நேரத்தில் கணவன் குலு செய்து கொண்டு வந்து அந்த முகத்தில் உள்ள தண்ணீரை லைட்டா மனைவியுடைய முகத்தில் தெறிக்க அவள் எழும்புகிறாளா, இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல மனைவி நேரத்தோட எழும்புறா, குலு செய்து வந்து அந்த தண்ட முகத்தில் உள்ள தண்ணீரை கணவனுக்கு தெளிக்கிறார். இதன் மூலமாக கணவன் எழும்புறாங்க, 2 பேரும் தஹஜ்ஜுத் தொழுகிறார்களா, இந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியாப்பட்ட தம்பதியினராக உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவு காலம் போனாலும் அன்பு குறையாமல் தொடர்ச்சியாக திருமணம் முடிச்ச நாளில் எந்த அன்பு இருக்குதோ 10-20 வருஷம் போனாலும் அதே அன்போடு இருக்கும். ஆக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் குறைவாக இருப்பதனால நான் சொன்னப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுறாம நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் தான் தீனை முன்வைத்து இந்த நிக்காஹ் நடக்க இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவன் மனைவி உலகத்தில் எப்படி இருக்கணும் என்ற பல முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்கு சொன்னால், இமாம் இப்னு குதைபா பின் சயீத் அத்-தீனவரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய உயூனுல் அக்பார் என்ற கிதாபுல ஒரு விடயத்தை சொல்றாங்க. இமாம் ஆமிர் ஷஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலை வல்லுனர். ஒவ்வொரு நிக்கா பயான்லையும் இந்த சம்பவத்தை நாம் ஞாபகப்படுத்துறது தான்.
இமாம் ஆமிர் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். ஒரு நாள் ஷுரைஹ் அல் காதி, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலிருந்து நீதிபதியாக இருந்தவர் ஷுரைஹ் அல் காதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களை ரோட்ல சந்திக்கிறார். இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில இமாம் ஷுரைஹ் அல் காதி பார்த்து இமாம் ஆமிர் ஷாபி கேட்குறாங்க, கைஃப தஜ்ரி ஹயாத்துக்க ஜௌஜியா, திருமணம் முடிச்சிட்டீங்க, உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டாங்க. நீங்களும் மனைவியும் எப்படி வாழ்றீங்க, உங்களுக்கு மத்தியில் அந்த வாழ்க்கை எப்படி போகுது? இந்த நேரத்தில் ஷுரைஹ் அல் காதி சொன்னாங்க, முந்து 20 ஆமன் லம் அரமா யுபகிதுனி அஹ்லி, சொன்னாங்க நான் திருமணம் முடித்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் நான் திருமணம் முடித்து, இந்த 20 வருஷத்தில் ஒரு தடவை கூட எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டதே இல்லைன்னா. 20 வருஷம், 20 நாள் இல்லை, இன்னைக்கு 20 நாள்லேயே பிரச்சனை, ஒரு கிழமையிலேயே பிரச்சனை. 20 வருடம் திருமணம் முடித்து இந்த 20 வருடத்தில் ஒரு நாள் கூட எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டதே இல்லைன்னா. ஆச்சரியம் இமாம் ஆமிர் ஷாபிக்கு. உலகத்தில் சாதனைக்கு என்று ஒரு விருது கொடுக்கணும்டா இதுக்கு தான் கொடுக்கணும். 20 வருஷத்தில் ஒரு தடவை சரி பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க, கேட்டாங்க, இது எப்படி சாத்தியம்? பொதுவாக கணவன் மனைவியாக இருந்தால் ஒரு லேசாக ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதின் காரணமாகவும் பிரச்சனைகள் வரலாம். வாயில ஏதாவது சொல்லாட்டியும் உள்ளம் சரி நோ இப்படி சரி இருக்கலாம். அப்படி சரி நடந்தது இல்லையா? சொன்னாங்க, ஒண்ணுமே நடந்தில்லை 20 வருஷத்துல. கேட்டாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கை எப்படி 20 வருஷத்துல பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள்? சொன்னாங்க, திருமணம் முடித்து முதலாவது நாள் பெண்ணுடைய வீட்டார்கள் என்னுடைய மனைவி என்ற வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டாங்க. நான் என் அறைக்குள்ளால போனேன், என்னுடைய மனைவி என்ற வீட்டில் இருக்கிறாங்க. பெண்ணை பார்த்தேன், என்னுடைய மனைவியை பார்த்தேன். மின் அஜ்மலின் நிசா வ அதபின் நிசா, மிகவும் அழகுள்ள பெண்ணாகவும் இருந்தால், இதே போல மிகவும் ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாகவும் இருந்தால். இதை பார்த்து எனக்கு வந்த சந்தோஷத்தில் ஃபஸல்லைது ரக்அத்தைன் ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி 2 ரக்அத் தொழுதேன். அல்லாஹ் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தந்திருக்கானே, இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே என்று நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி 2 ரக்அத் தொழுதேன். நான் தொழுததை பார்த்து என்னுடைய மனைவி பின்னால 2 ரக்அத் தொழுதாள். தொழுக முடியுது. இப்ப இருவரும் பக்கத்துல வந்து அமர்றாங்க. இப்ப ஷுரைஹுல் காதி மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, இந்த ஊர்ல என்னை விட அழகுள்ள, அறிவுள்ள, செல்வமுள்ள எத்தனையோ ஆண்கள் இருக்கத்தக்க நான் தான் உங்களோட கணவனாக வரணும்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் என்னை தான் முடிவு செய்திருக்கிறான், என்னை நீங்கள் பொருந்தி கொண்டீர்களான்னு நான் கேட்டேன். மனைவி சொன்னால், ரதீதுக தமாமன், உங்களை நான் முழுமையாக பொருந்தி கொண்டேன். அதற்கு பின்னால் என்னுடைய மனைவி என்னை பார்த்து, என்னை விட அழகுள்ள, அந்தஸ்துள்ள, செல்வம் மிக்க, எத்தனையோ அறிவுள்ள எத்தனையோ பெண்கள் இந்த ஊர்ல இருக்கத்தக்க நான் தான் உங்களுக்கு மனைவியாக வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, என்ன நீங்க பொருந்தி கொண்டீங்களா? இமாம் ஷுரைஹ் சொன்னாங்க, ரதீதுகி தமாமன், உன்னை நான் முழுமையாக பொருந்தி கொண்டேன். இது முதல்ல இருக்கணும் அருமையானவர்களே. இருவரும் மனது விட்டு பேசணும். இருவரும் தங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, தஃபாஹுமை பரிமாறிக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான கணவன் மனைவி. இருவரும் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இமாம் ஷுரைஹ் அல் காதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாங்க, இப்படித்தான் நானும் ஒரு சாதாரண மனிதன் தான், எனக்கும் ஏதாவது தவறுகள் ஏற்படும், எனக்கும் ஏதாவது கோபங்கள் ஏற்படும். அதனால எனக்கு ஏதாவது கோபம் ஏற்பட்டாலோ அல்லது என்கிட்ட ஏதாவது குறைகள் வெளியானாலோ ஃபஸ்துரியா, அதை யார்ட்டையும் சொல்லாம மறைச்சிரு. உனக்கு ஏதாவது தவறுகள் குறைகள் தென்பட்டால் அதையும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் மறைத்துக் கொள்கிறேன், எங்க 2 பேருக்குள்ளால மட்டும் இருக்கட்டும். மனைவி ஓகே என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க,
நீ விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு நீ கண்டன்னு சொன்னால் நீ தாராளமாக ஃபன்ஷுரிஹா உன குடும்பத்தாட்ட போயிட்டு சொல்லு, யார்கிட்ட வேண்டாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. இதே போல உன்னிடத்திலே ஏதாவது நல்ல விடயத்தை நான் பார்த்தால் நானும் அதை மற்றவர்களுக்கு சொல்கிறேன், என் குடும்பத்தாரிடத்திலே சொல்கிறேன். குறை என்று வந்தால் மறைப்போம், நிறை என்று வந்தால் அதை வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு இதுக்கு மாற்றமாக நடக்குது. நல்லது செஞ்சா அதை யார்ட்டையும் சொல்றதில்லை, ஏதாவது குறை தவறு செஞ்சா முழு ஊருக்கும் சொல்லியாச்சு. இது உண்மையான தம்பதியுடைய உறவுகள் கிடையாது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஷுரைஹுல் காதி சொன்னோட மனைவியும் இதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு மனைவி ஷுரைஹுல் காதியை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், எது விருப்பம் இல்லைன்றதை எனக்கு சொல்லுங்க. நீங்க விருப்பம் சொன்னால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நான் செய்கிறேன், எது உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அதை இதற்கு பின்னால நான் விட்டுறேன், அதை நான் செய்யவே மாட்டேன். அதற்கு பிறகு உஹிப்பு கதா வகதா வஅக்ரஹு கதா வகதா, இன்னென்ன விடயங்கள் எனக்கு பிடிக்கும், இன்னென்ன விடயங்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இமாம் ஷுரைஹுல் காதி அவர்கள் சொல்ல அந்த விடயத்தை நோட் பண்ணின மனைவி அந்த விடயத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தாள். அதற்கு பின்னால் இமாம் ஷுரை சொல்றாங்க, எனக்கு கோபம் ஏற்படும் பொழுது என்னுடைய மனைவி கோபப்பட மாட்டாள், அமைதியாக இருப்பாள். நாங்க 2 பேரும் ஒரு விடயத்தை முடிவெடுத்தோம், அந்த டேட்ல என்ன, 2 பேரும் ஒரே நேரத்தில் கோபப்பட மாட்டோம். 2 பேரும் கோபப்படக்கூடிய நேரத்தில் தான் பிரச்சனை பெருசாகும். இமாம் ஷுரை சொல்றாங்க, நான் கோபப்படும் பொழுது நீ அமைதியாக இரு, நீ கோபப்படும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த விடயத்தை நாங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். மனைவியும் எக்ரி ஆகினார். இருவரும் இந்த விடயத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். நான் எப்பொழுதெல்லாம் கோபப்படுவேனோ என்னுடைய மனைவி அமைதியாக இருப்பாள். என்னுடைய மனைவிக்கு கோபம் ஏற்படும் பொழுது நான் ஒரு வார்த்தையை பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். வார்த்தை போக்குல தான் அங்க பிரச்சனை முத்த ஆரம்பிக்கும். இந்த விடயங்களை நாங்கள் 20 வருடங்களாக கடைபிடித்து வருகிறோம். இதுவரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் கருத்து வேற்றுமை பிரச்சனை ஏற்பட்டதே இல்லைன்னா. ஆகவே இந்த மஜ்லிஸ்ல வாலிபர்கள் இருக்கிறீங்க, அதனால் இந்த விடயத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக எடுக்கணும். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்தை, இந்த வரத்தை வாழ்க்கையில் ஒரு தடவை தான் தருவான். அந்த விடயத்தை பற்றி பிடித்து கொண்டவர் முஃமின், அதை நழுவ விட்டவர் முனாஃபிக். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திருமண வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவானாக.